ஒரே இருமலா இருக்கு. சித்திரத்தை இருந்தா கூட எங்க போச்சு? ராமு, ராமு, என்னடா நேரத்துல பர்மிஷன் கொடுத்துருக்க? என்ன கேட்க மேல கொடுத்தேன். இப்ப உள்ள பாம்பு வந்துச்சு. எங்க கண்ணாடி உள்ள வந்து என் கையில இருந்த பாலை தட்டி விடுச்சு. பாம்பு கட்டிருந்த பாலை வீம்புக்கு நீ குடிச்சியா? எந்த நேரத்துல எப்படி பேசுறதே அவன் தெரிய மாட்டேங்குது. பாம்புக்கு பால் வைக்கிறதுக்கு இங்க பால் முடியாது. அவளை அங்கேயே பால் வச்சுட்டாவே. ஓஹோ, பாம்புக்கு பால் வச்சதுனால தான் தங்கச்சியை தனியா விட்டுட்டு நீ மாத்திரம் வந்துட்டியா? ராஜா, கணவன் ஒரு காண்டம், மனைவி இரும்பு துண்டு, மத்தவங்க எல்லாம் செம்பு பித்தளை தகரம். இப்படி எத்தனை வகை இருந்தாலும் கணவனுங்கிற காந்தம் கிட்ட போகும்போது உடனே ஓடி வந்து ஒட்டிக்கிறது மனைவிங்கிற இரும்பு துண்டு ஒண்ணுதான். அவன் மதிப்பறை உணர வேண்டாமா? அப்படின்னா கணவனுடைய வார்த்தையை மனைவி மதிக்க வேண்டாமா? மதிச்சாலே, அதனால்தான் உனக்காக வெள்ளிக்கிழமை விரதத்தையே விட்டா. விரதத்தை விட்டா மட்டும் போதுமா? எனக்கு வேண்டாத ஒரு பாம்பு அவையே வேண்டாம். தெய்வம் தான் ராஜா, அது தெய்வம் இல்ல, அது ஒரு உயிர்கொல்லி. எங்க அம்மாவை சாகடிச்ச ஆலகால விஷம். நான் நம்ப மாட்டேன். தன்னை சீண்டவங்களைத்தான் அது தீண்டும், அதுவும் தற்காப்புக்காக. ராஜா, அது சத்தியத்துக்கு கட்டுப்பட்டதரா, இல்லன்னா பார்வதியோட வார்த்தைக்கு கட்டுப்படுமா? நீ ஒரு சரியான முட்டாள். என்ன முட்டாளுங்கிறிய? கேவலம் ஒரு சின்ன கொள்கை விரோதத்துக்காக தாலி கட்ட மனைவியை தனியா விட்டுட்டு வந்திருக்கிறிய நீ தாண்டா முட்டாள். இது என் குடும்ப விஷயம். இதுல தலையிட நீ யார்? உனக்கு என்னடா உரிமை? எனக்கு என்ன உரிமையா? என்னுடைய உயிர் நண்பன் நீ போட்ட சோத்தை தின்னுட்டு அதுக்கு பதிலா உனக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியுமான்னு துடிச்சுட்டு இருக்கிறனே, அந்த துடிப்பு தாண்டா எனக்கு இருக்கிற உரிமை. ராஜன், நீ எவ்வளவோ தடவை அன்புனால என் இதயத்தில் அடிச்சிருக்கிற, அதை இப்போ கை நீட்டு கன்னத்தில் அடிச்சிட்ட. இத காரணமா வச்சு நான் உன்னை விட்டு போயிடுவேன்னு நினைக்கிறேன். இல்ல, போக மாட்டேன்டா, இங்கே தாண்டா இருப்பேன். நான் இந்த வீட்டு நாய்டா, நாய். பரிதாங்காம வரவேன்னு நினைக்காதடா, மனவேதனை தாங்காம வரவேன். ஏன் தெரியுமா? கூட பிறக்காத தங்கச்சிய கொஞ்ச நாள் நான் புரிஞ்ச அளவுக்கு அவளை காதலிச்சு கைப்பிடிச்ச புருஷ நீ புரிஞ்சுக்காம இருக்கிறியே, அதை நினைச்சு தாண்டா வேதனைப்படுறேன். ராஜன், குடிக்க இருந்த பாலை பாம்பு தட்டி விட்டுருச்சுன்னு நீ சொல்ற, காரணம் இல்லாம இந்த காரியம் நடந்திருக்காதுன்னு நான் சொல்றேன். நிச்சயமா. ராஜா, பால் சாப்பிட்டு பூனை செத்துருக்குன்னா பால்ல விஷம் கலந்திருக்கு. அதனாலதான் பாம்பு பாலை தட்டி விட்டுருக்கு. உன்னை பழி வாங்கறதுக்காக வரல அந்த பாம்பு, பார்வதியோட தாலி பாக்கியத்தை காப்பாத்துறதுக்காக வந்திருக்குடா, காப்பாத்துறதுக்காக. நீ பால் கொண்டு வர்றதுக்கு முந்தி சமையலுக்குள்ள யாராவது வந்தாங்களா? மேனேஜர். ராஜன், உன்னுடைய குடும்பம்ங்கிற அழகான கண்ணாடி ஜாடிய உடைச்சு நொறுக்க கொடிய ஒருத்தன் குறிபாக்குறான்னு நான் சந்தேகப்படுறேன். அவன் யாருன்னு உனக்கு தெரியுதா?
அண்ணா அண்ணா என்னாச்சுண்ணா? பாம்பு பாம்பு அண்ணா அண்ணா அசோக் அண்ணா 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 என்னாச்சுண்ணா? அண்ணா சொல்லுங்க என்னாச்சுண்ணா? என்னாச்சு? அண்ணா பாம்பு பாம்பு ராமு, என்ன பழிவாக வந்த அந்த பாம்புக்கு பாவம் மேனேஜர் பலியாயிட்டாரே. பால்ல விஷத்தை கலந்து மேனேஜர் உன்னை கொல்ல பார்த்தாண்டா. ஆனா பார்வதியோட தெய்வம் வந்து பாலை கட்டி உன்னை காப்பாத்துறது மாத்திரமல்ல, அந்த அயோக்கிய பழி வாங்கிடுச்சு. அது மேனேஜர் சாகடிக்கிறடா, சாக வச்சிருச்சு. அது மனசு வச்சிருந்தா நிராயுதபாணியா நின்ன உன்னை தீண்டத்துக்கு எவ்வளவு நேரம் அவன் நினைச்சு பாத்தியா? அந்த தெய்வம் தங்கச்சியோட தாலி பாக்கியத்தை காப்பாத்தத்தான் வந்திருக்குன்னு சொன்னேன். இப்போ அது புரியுதா? தெய்வம் அது. டேய், என்ன கொஞ்சம் தனியா விடுறா, தனியா விடுறா. ஆல்ரைட் ஆல்ரைட். என்ன விட்டுட்டு போயிடாதீங்க. என் கண்ணனை பழி வாங்கின பாம்பு என்னையும் கொன்னுடும் பயமா இருக்கு. பைத்தியம், பாம்பாவது பழி வாங்குறதா? ஐயோ, அந்த பாம்பை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க. சதியில நானும் சம்மதப்பட்டதுனால எனக்கு பயமா இருக்கு. உடம்பெல்லாம் வேர்க்குது. ஜெயா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் உங்களை போக விட மாட்டேன். என் கூட தான் இருக்கணும். உன்னோட நான் இருக்கிறத அந்த ராமு பைய பார்த்துட்டான்னா சந்தேகப்படுவான். ஜன்னக்கதவு எல்லாத்தையும் சாத்திக்கிறேன், பயப்படாத. எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் நான் ஒரு அருமையான திட்டத்தோட வரேன். அப்படிங்கிறதுக்குள்ள என் தம்பியை தீர்த்து கட்டிடுவோம். அப்புறம் உனக்கும் எனக்கும் தான் இந்த மாளிகையே சொந்தம். ஓகே? சீக்கிரம் வந்துருங்க. ஷியோர். பாம்பு சீர சத்தம் கேக்குதே. கதவு ஜன்னல் எல்லாம் சாத்திருக்கு. எப்படி உள்ள வரும்? பெரும் பயம்.
ஏன் ஏன் என்ன பாம்பு கட்டி பாம்பு போய் டாக்டர் செய்யணும். ஜெயா 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 செத்துட்டாளா? மிஸ்டர் ராஜன், அவங்கள பாம்பு கடிக்கல. பரிசோதனைப்படி உடம்புல கொஞ்சம் கூட விஷம் இல்லை. அதனால அவங்க பாம்பை பார்த்து இருக்கணும். அதிர்ச்சியில மாரடைப்பு ஏற்பட்டு செத்துட்டாங்க. ராஜன், டாக்டர் சொன்னதை கேட்டீங்கல்ல? ஜெயா சாவுக்கு காரணம் பாம்பு இல்ல, அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சி? அண்ணனோட தானும் சேர்ந்து செஞ்ச சாதி தெரிஞ்சு போச்சோ, அதுக்காகத்தான் பாம்பு பழி வாங்க வந்துச்சோ, அப்படிங்கிற அதிர்ச்சி. அண்ணன் தங்கச்சி மாத்திரமல்ல, இன்னும் இந்த பங்களாவில் இருக்கிற எல்லா அதிகாரங்களையும் காட்டி கொடுக்கத்தான் போகுது அந்த தெய்வம். நீ வேணப்ப ஜெயாவும் செத்ததை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் பயந்தான். எனக்கு பயந்தான். ஏன் பயப்படணும்? பாம்புக்கு எதிரே நீ என் பக்கத்திலே இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும்? நீதான் எனக்கு மேக்கப் போடும். என்ன பாம்பு வந்தா பட்டுன்னு கடிச்சு துப்பிடணும். குடே குடே நீ குடிச்சுக்க, நான் குடிச்சுக்கிறேன். ஏண்டா அப்படி பிடிச்சிட்டு கத்துற? நான் தோங்குறேன். கேட்க மாட்டேன்.
இந்த வீட்டுல இருக்கிற மத்த சதிகாரங்களையும் அந்த தெய்வம் காட்டி கொடுக்க போகுதுன்னு சொன்னே. அடுத்த ஓடுறாங்க. வா போய் பார்க்கலாம். பெட்ரோல் தீர்ந்து போச்ச. எப்படியோ பாம்பு கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். அப்பாடா. எங்க சின்னம்மாவை நானே கொலை செஞ்சு அந்த பழிய ஒரு பாம்பு மேல போட்டனே. அதுக்காக தானே என்ன துரத்துறேன். வேண்டாம், என்ன விட்டுரு. எங்க அம்மாவை கொண்டது நீங்க. ஆமா ஆமா, நான் தான் உங்க அம்மாவை கொன்னப்பா. என் பாகத்துல கிடைச்ச பணத்தை எல்லாம் செலவு பண்ணிட்டு அடிக்கடி உங்க அம்மாட்ட பணம் கேட்டு தொந்தரவு பண்ணேன். கொடுத்து அழுத்து போனவங்க கடைசியில கையில பணம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாள் இருமப்பட்டியில பணத்தை பார்த்தேன், கேட்டேன், மறுத்துட்டாங்க. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாக பூஜை வழக்கம் போல பண்ணிட்டு அசந்து தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் விஷம் இருந்த ஊசியில செலுத்தி அவங்க நான் தான் கொலை செஞ்சேன். கொலை செஞ்சேன் தம்பி. அப்ப வெட்டி இருந்த பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு பாம்பு அடிச்சு உங்க அம்மா பக்கத்துல போட்டு அவங்க பாம்பு கடிச்சு செத்து போனதா போய் சொன்னேன். எல்லாரும் நம்பிட்டாங்க. அந்த பாவத்துக்கு பழி வாங்கித்தான் இப்போ இந்த பாம்பு என்ன துரத்துது. தம்பி என்ன மன்னிச்சு ஐயோ தம்பி, வேண்டாம் வேண்டாம், இந்த பாவிக்கார நீங்க ஆபத்து மாட்டிக்காரு. என்ன மன்னிச்சு